மதியம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் புரியாம அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க சுரேஷ. "நீங்க சொல்றது எனக்கு புரியல" அப்படின்றாங்க. "என்ன புரியல? இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? அதுதான் எனக்கே ஒண்ணும் புரியல" அப்படின்னோனே, சரி நான் எனக்கு வேலை போனதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு வேலை போனதுக்கு யார் காரணம்னு நீ தானே கண்டுபிடிக்கணும். எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்றாங்க. "என்ன இவரு இப்படி சொல்றாரு? இவர் சொல்லி தானே உங்க மாமா இப்படிலாம் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நெனச்சோம். இவர் என்ன ஒண்ணும் தெரியாத மாரி பேசுறாரு? ஒண்ணும் புரியலையே" அப்படி சொல்லிட்டு மதி யோசிக்கிறாங்க. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னோடனே ஃபோன் வருது. ஃபோன் பேசிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. சொல்லு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்கன்னொன்னே, இல்லை எனக்கு வேலை போனதுக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் வேலைக்கு போகிறது உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையான்னொன்னே, நீ வேலைக்கு போகிறதுல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன இவர் தான் எல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினச்சா கடைசியில் வந்து இவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நான் வேலைக்கு போகிறதால தான் உங்களை மதிக்கலைன்னு சொல்லிட்டு உங்கள் மாமாலாம் சொல்லியிருப்பாரு. அதனால தான் என் வேலை வந்து அப்படின்னோடனே, அவர் சொன்னார்னா அதுக்காக நீ வேலைக்கு போனதுக்கு காரணம் என்னை மதிக்கலைன்னு அர்த்தம் இல்லையே. என்னை எப்போ நீ மதிக்க விட மாட்டேன். இதில் வேலைக்கு போனான்னா வேலைக்கு போகலனானா அப்படின்றாரு. ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து மதிக்கு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு மேலும் மேலும் யோசிக்கிறாங்க. அப்போது என் வேலைக்கு போனதுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உன் வேலை போனதுக்கு காரணம் நானா எப்படி ஆவேன்? எனக்கு யாரை தெரியும் உங்களோட காலேஜில்? உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மாமாவுக்கு தெரியும்ல அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற? உங்கள் மாமா தான் என் வேலையே வந்து இல்லாமல் பண்ணது. எனக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங்கும் இல்லாமல் பண்ணார். முக்கியமாக வேலை பர்மனெண்ட் ஆகிருக்கும், அதையும் கெடுத்தார். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இங்கே பாரு, தேவையில்லாமல் எங்கள் மாமா பேச்சுக்கெல்லாம் போகாத. அவரெல்லாம் இதெல்லாம் பண்ணல, அவரே ஒத்துக்கினார் நான் அதான் பண்ணேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல மதி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்காக தான் உங்கள் மாமா இதெல்லாம் பண்ணியிருக்காரு. என் திமிரை அடக்கணுமா, என்னை வீட்டில் உட்கார வைக்கணுமா, அப்போ தான் நான் நல்லா பொண்ணாக இருப்பேனா, உங்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருப்பேனா, அதனால தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற மதி? சத்தியமாக எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னோடனே, நீங்கள் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அதில் நான் நம்பணுன்ற அவசியம் இல்லைல்ல. இங்கே பார், நீ வந்து என்ன நினச்சாலும் சரி, இந்த விஷயத்தை பற்றி என் மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, இதுதான் உண்மை அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் சந்தோஷம்தான், அப்படி இல்லைன்னா உங்கள் மாமாவுக்கு சொன்னது தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலையை வாங்கி உங்கள் கண்ணு முன்னாடி நான் கண்டிப்பாக வேலைக்கு போய் காட்டுவேன் அப்படின்னோடனே, நீ இப்போ சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வேலைக்கு போகாம இரு, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்து மதி யோசிக்கிறாங்க. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர வந்து சுரேஷ் வந்து அப்படியே யோசிச்சுட்டே வெளியே வராரு. உடனே வந்து கரெக்டாக அங்கே மலர் வராங்க. என்ன சுரேஷ், என்ன ஆச்சு, ஏன் டென்ஷனாக இருக்கா? நீ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணின்னொன்னே, சொல்லு என்ன பேசணும்? இல்லை இப்போ வந்து மதி எனக்கு ஒரு விஷயம் சொன்னா. என்ன விஷயம் சொன்னா? இல்லை மதியோட வேலை போனதுக்கு காரணமே எங்கள் மாமா தான் சொல்கிறா. தங்கராஜ் மாமாவை இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னோடனே, அப்படியே அவன் சொல்லுங்கள், நீ உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், மதிக்கு வேலைக்கு போனதுக்கு காரணம் அண்ணன் தான். ஆனால் இதில் நான் எந்த சம்மந்தமும் பண்ணல, ஆனால் நான் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு மதி நம்புறா அப்படின்னோடனே, உண்மையிலேயே நீ பண்ணலையா சுரேஷே? நீ கேட்டிருப்ப, அதனால தான் அவர் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். என்ன நீங்களும் என்னை சந்தேகப்படுறீங்க? இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, உனக்கு தெரியும்ல. ரேவதி பிரச்சனை தான் சொல்கிறேன். ரேவதி இந்த வீட்டுக்கு வந்த காரணமும் அதுதான். நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் மலர் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ நடந்திருக்கா? இவ எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் சண்டை போட்டா? இதனால தான் அவள் சண்டை போடுறதுலாம் பிரச்சனை இல்லை, உங்கள் மாமா பண்ணது தான் பிரச்சனை சுரேஷே அப்படின்னோடனே, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணாருன்னு தெரியலையே. உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போகிறாரு, வேற என்ன சொல்ல போகிறாரு? அவர் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ அமைதியாக இருக்கிறதுக்காக இருந்தானே அவரும் அமைதியாக பண்ணிகிட்ருக்காரு. நீ கேள்வி கேட்டாதானே அவர் வந்து செய்யாமல் இருப்பார். நீ எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. அதனால் நம்ம இஷ்டத்துக்கு சுரேஷோட வாழ்க்கையில் விளையாடிட்டுருக்காரு. ஏற்கனவே மதி உன்கிட்ட பேசுறதில்ல, உன் மேலே கோவமாக இருக்கா, உனக்கும் மதிக்க ஆகவே மாட்டேங்குது. இப்போ இது வேறு சேர்ந்துக்குச்சா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு மலர் போகிறாங்க. இங்கே மதியை பார்க்க சுரேஷ் வராரு. உடனே வந்து அப்படியே யோசனை, இப்போ தான் அண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்னு மதியம் அமைதியாக இருக்காங்க. இதில் என் தப்பு ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு.